வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது டெம்பரேச்சருக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் த மாலிகுலுக்கும் உள்ள என்ன ரிலேஷன், அதுதான் அதை பற்றி படிக்கிறது தான் கைனடிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். நமக்கெல்லாம் தெரியும் PV is equal to nRT. PV is equal to nRT, which is equal to 1/3 m VRMS square. So இது என்ன, nRT is equal to 1/3 RMS. So VRMS square, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா VRMS square is equal to 3nRT by m. 3nRT by m, or VRMS is equal to, from the square root எடுத்தோம்னா 3nRT by m. இது VRMSக்கு. அடுத்தது டெம்பரேச்சருக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார் 1 மோல், கைனடிக் எனர்ஜி ஃபார் 1 மாலிக்யூல் இஸ் ஈக்குவல் டு 3/2 kT அப்படின்னு படித்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 மோல் இஸ் ஈக்குவல் டு 3/2 RT, where n is the number of mole, R is the universal gas constant, and T is the absolute temperature, and capital M is the mass of the total molecule, and K stands for Boltzmann constant. Okay, now first in the relation பார்ப்போம். டெம்பரேச்சருக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன், டெம்பரேச்சர் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 RTன்னு எழுதலாம், அல்லது 3/2 KT. இது ஒரு மோலுக்கு, இது 1 மாலிகுலுக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த 3/2 ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஆர் ஒரு கான்ஸ்டன்ட்டு, 3/2 ஒரு கான்ஸ்டன்ட்டு, K போல்ட்ஸ்மேன் அதுவும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு a constant into temperature, because இது எல்லாம் கான்ஸ்டன்ட், மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஆர் we can see kinetic energy is proportional to temperature. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கைனடிக் எனர்ஜி டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. செகண்ட் ரிலேஷனில் பார்ப்போம். PV is equal to nRT. ஸோ VRMS என்ன ஆகுது, இந்த ரிலேஷனை இதை எடுத்துக்கிட்டோம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். VRMS equal to 3nRT divided by m. ஸோ VRMS 3nR by 2னா VRMS வேல்யூ என்ன வரும். ஸோ VRMS velocity RMS square is equal to 3nRT. Oh, okay, 3nRT as it is பார்த்தோம். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன், கைனடிக் எனர்ஜிஸ்க்கு 3/2 R2. சேம் வே VRMS is equal to 3nRT by m. 3 கான்ஸ்டன்ட்டு, n நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட்டு, R வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அதுவும் கான்ஸ்டன்ட்டு, m is equal to டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இந்த கேஸில் வருது. ஸோ அது ஒரு கேஸில் இருக்கிற மாலிக்யூல் எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் எக்ஸப்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் தான் வேரி ஆகலாம், டெம்பரேச்சர் வேரி ஆகும். ஸோ VRMS is equal to under root a constant is a constant into T, or VRMS is proportional to root to T. இதுலேருந்து நம்ம RMS velocity is proportional to under root of absolute temperature. Kinetic energy is proportional to temperature. ரெண்டு ரிலேஷன். இந்த ரிலேஷன்ஸ் என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்ன பண்ணும், இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், இந்த ரிலேஷனை பார்த்தோம்னா RMS VRMS, RMS வேல்யூ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி பார்க்க போனோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா RMS வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. RMS வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன வரும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, RMS வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாலிகுலரோட வேகம் ஸ்பீடு அதிகமாகும். ஸ்பீடு அதிகமாகிடுச்சுன்னா ஸ்பீடுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன்,
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்னென்ன நடக்குது? VRMS increase ஆகுது. VRMS increase ஆச்சுன்னா what is VRMS? VRMS is equal to half into mass. 1 மோலுக்குனா m வரும், 1 மோலுக்குனா m0 வரும், ஒரு மாலிக்யூலுக்குனா ஸ்மால் m வரும், டோட்டல் கேஸுக்கு கேபிட்டல் M வரும், மாஸ் இன்ட்டு VRMS ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, மாஸ் கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது. ஸோ கைனிட்டிக் எனர்ஜி, திஸ் இஸ் கைனிட்டிக் எனர்ஜி ஆல்சோ வில் இன்க்ரீஸ். இதுலேருந்து என்ன தெரியுது? கைனிட்டிக் எனர்ஜி டெம்பரேச்சர் அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்னவோ, if temperature is constant, kinetic energy will also be constant because kinetic energy is proportional to temperature is proportional to kinetic energy or kinetic energy temperature க்கு proportional இருக்கு. அப்போ temperature constant இருந்தால் kinetic energy constant இருக்கும், temperature constant இருந்தால் velocity RMS constant இருக்கும். இப்போ temperature is equal to constant, அது வந்து kinetic energy is equal to constant. ஒரு பாயிண்ட். If temperature is equal to 0 na என்ன ஆகும்? Temperature absolute temperature. Temperature 0 na at absolute temperature, that is 0 degree Kelvin ல என்ன ஆகும்? 0 degree Kelvin ல என்ன ஆகும்? 0 degree Kelvin ல temperature 0 வந்தா VRMS so 0 ஆகும். This implies RMS velocity also equal to 0. RMS velocity 0 னா என்ன அர்த்தம்? மாலிகுலர் மோஷன் இருக்காது, எந்த மூமெண்ட் இருக்காது. இது 0 வெலாசிட்டி, RMS வெலாசிட்டி 0 தான் மாலிக்யூல் மூவ் ஆகுது. ஸோ மாலிகுலர் மோஷன் சீசஸ், ஸ்டாப்ஸ் அட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதை பேஸ் பண்ணி கன்செப்ஷுவல் கொஸ்டின் நீட்டில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்குது, 2-3 தடவை வந்திருக்குது. ஸோ கன்செப்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும், படித்தா தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் நீட்டில். இது போர்டுக்கு சிலபஸ்க்குள்ளது, இதுலேருந்து தான் இதோட கண்டினியூஷன் தான் நீட்டு. ஸோ the temperature of the gas is the measure of average kinetic energy of its molecules. Temperature is the measure of kinetic energy from this relation. இதிலிருந்து தெரியுது. The kinetic energy of the molecules remains constant at a given temperature. Temperature இது கான்ஸ்டன்ட் இருந்தால் RMS கான்ஸ்டன்டாக இருக்கும், RMS கான்ஸ்டன்ட் இருந்தால் kinetic energy half into mass into VRMS ஸ்கொயர், அதுவும் கான்ஸ்டன்டாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், all molecules are assumed to move with their RMS velocity. Molecule, different molecules க்கு different velocity இருக்கும். பட் இன் ஜென்ரல் ஆல் த மாலிக்யூல்ஸ், எல்லா மாலிக்யூலும் RMS velocity தான் மூவ் ஆகுது, இண்டிவிஜுவல் வெலாசிட்டியில் மூவ் ஆகல. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கன்செப்ஷனல் கொஷின்ஸுக்கு இது வரும். அட் த சேம் டெம்பரேச்சர் ஆல் மாலிக்யூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஹேவ் சேம் ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி when mixed together. ஸோ பல கேஸை, நான் ரியாக்டிவ் கேஸை மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணுற போது நம்ம படிச்சிருக்கோம், டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப கைனெட்டிக் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, RMS வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது எல்லா கேஸையும் மிக்ஸ் பண்ணுற போது ஒரு கேஸுக்கும் இதோட மாலிக்யூல் வேறு மாதிரி இருக்கும், இதோட வேறு மாலிக்யூலாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஹேவ் சேம் ஆவரேஜ். எல்லா கேஸஸோட மாலிக்யூல்ஸும் வென் மிக்ஸ் பண்ணுற போது எல்லாத்துக்கும் ஒரே kinetic energy தான் இருக்கும். ஸோ kinetic energy is always constant when temperature is constant. So this is very important relation.